வீடியோல நம்ம மெக்கின்சியோட 7S மாடல் பார்க்கலாம். அஸ் வெல் அஸ் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த 7S மாடல்ங்கிறது இட்ஸ் a டூல் தட் ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் டூ அசர்டைன் அவங்களோட டிசைன் அண்ட் ஹவ் எஃபெக்டிவ் இஸ் இட் ஃபார் தேர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த 7S இஸ் நத்திங் பட் இட் இஸ் பீன் கேட்டகரைஸ்ட் இன்டு ஹார்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட் எலிமெண்ட்ஸ். இப்போ சாஃப்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் எலிமெண்ட்ஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்கன்னா, soft elements are those which are intangible and the management has very less control over it, whereas hard elements வந்து they have much more control and they are tangible elements. And எல்லா எஸ்மே தேர் இன்டர்ரிலேட்டட் தட் ஏதாவது ஒரு விஷயத்துல இஃப் there is any modification is being done, அது வந்து மற்ற எஸ்லையும் it gets reflected. Okay, so they are all these S are interrelated. So first hard elements என்னன்னு பார்க்கலாம். Hard elements has 3S: strategy, structure and systems. Strategy னா என்ன? It is a plan to achieve their goal. இப்போ ஆர்கனைசேஷன் என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இட்ஸ் a strategy. So the steps the company intends to take to address the current and future challenges. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆப்பிள் சொல்லலாம். ஸோ ஹவு தே ஹவ் பொசிஷன் தேர் ப்ராடக்ட் அண்ட் ஹவு தே ஹவ் பீன் மார்க்கெட்டிங் இட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஹவு the work is being divided between different departments and எப்படி வந்து அந்த different departments வந்து collaborate பண்ணி work பண்றாங்க அப்படிங்கிறதா வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர். அண்ட் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னா பிஎன்ஜி, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள். தே ஹேவ் a very good hierarchy and they have a very good reporting lines. அண்ட் சிஸ்டம்ஸ் எடுத்தோம்னா which formal and informal processes is the company's structure based on. So எதை how the என்டையர் கம்பெனி ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து சிஸ்டம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து அமேசான், பிகாஸ் தே ஹேவ் அ வெரி ரோபோஸ்ட் சிஸ்டம் தட் ஸ்ட்ரீம் லைன்ஸ் தேர் ஆப்ரேஷன் அண்ட் டெலிவரியாக இருக்கட்டும், ப்ராடக்ட் டெலிவரி, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் வெரி ஸ்மூத்லி. ஸோ அமேசான் இஸ் a very good example for systems. Next வந்து soft elements. Soft elements we have 4S: shared values, staff, skill and style. So first one is shared values. So shared values na enna, what is the idea the organization subscribe to? Is this idea communicated credibly to others? Adha வந்து shared values. Like what belief system or what ideology the company sticks to it, and அந்த ideology or அவங்களோட belief system வந்து how they're conveying it to the consumers அப்படிங்கிறது தான் வந்து ஷேர்ட் வேல்யூஸ். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஸ்டார்பக்ஸ், பாடி ஷாப் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்பக்ஸ் பார்த்தா தே ஆர் மோர் இன்டு சோர்சிங் ஆர்கானிக் அண்ட் லோக்கல் ப்ரொடியூஸ் தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, சோர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் மச் மோர் இன்டு சஸ்டைனபிலிட்டி. பாடி ஷாப் எடுத்தா தே டோன்ட் டூ அனிமல் டெஸ்டிங் இன் எனி ஆஃப் தேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த பிலீஃப் சிஸ்டம் தேர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் அஃப்கோர்ஸ் த கன்சியூமர்ஸ் ஆர் வெரி மச் அவேர் ஆஃப் இட். அண்ட் அதை வாங்குறவங்கிறது எல்லாமே வந்து தே ஆல்சோ ஹேவ் த சேம் பிலீஃப் சிஸ்டம். ஸோ அதான் வந்து ஷேர்ட் வேல்யூஸ். ஸ்டாஃப் அப்படிங்கிறது how much the company invest for employee development இருக்கலாம், and அவங்களோட performance feedback program, இது எல்லாம் வந்து how much the company is spending on it அப்படிங்கிறது தான் staff. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் கூகுள், பிகாஸ் கூகுளில் வந்து there's always right people in right roles. தோ அவங்க வந்து பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கரெக்டான யூனோ ஸ்டாஃப் அக்வயர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்கில். ஸோ வாட் இஸ் த கம்பெனிஸ் பேஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் காம்பிடன்சிஸ்? ஸோ இந்த கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கிங் ஸ்டாஃப் வந்து ஹவு மச் ஆர் தே காம்பிடென்ட் அப்படிங்கிறது தான் ஸ்கில். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அடோப், பிகாஸ் தே ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் அவங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாமே they keep upskilling them and they invest a lot in up to data இருக்கிறதுக்கு வந்து நிறைய they spend. ஸோ அது வந்து அடோப் இஸ் a very good example. And style. So styleங்கிறது leadership style and how it influences the strategic decisions of the organization. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட், பிகாஸ் when சத்யா நடலா when he came as a CEO of Microsoft, அவர் பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃப்ரம் பீயிங் அ ப்ராடக்ட் கம்பெனிஸ் டு அ சொல்யூஷன் பேஸ்ட் கம்பெனியாக வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அண்ட் ஆர்கனைசேஷன் கல்ச்சரில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தார்.
ஸோ தட் கம்ஸ் அண்டர் த ஸ்டைல். ஸோ இதுதான் வந்து ஹார்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட் எலமெண்ட்ஸ். ஸோ as I already told, the hard elements are directly controlled by the management. இப்போ இதில் அகேன் வந்து ஸ்ட்ராட்டஜிங்கிறது டிரெக்ஷன் ஆஃப் த ஆர்கனைஸ். அவங்களோட பிளான் என்ன, அவங்க ப்ளூ பிரிண்ட் என்ன, அவங்க எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அகெயின் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து எப்படி வந்து த எம்ப்ளாயிஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கு, அண்ட் சென்ட்ரலைஸ்டா இருக்கா டெசிஷன் மேக்கிங், இல்லை டீசென்ட்ரலைஸ்டா இருக்கா. சென்ட்ரலைஸ்டா என்னன்னா, ஒரு மேல இருக்கிறவங்க வந்து டெசிஷன் எடுத்துட்டு அண்ட் தே பாஸ் ஆஃப் இட் ஓவர் டு த லோவர் லெவல்ஸ். டீசென்ட்ரலைசேஷன் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து லோவர் லெவலுக்கு கொடுத்துருப்பாங்க, அது டீசென்ட்ரலைசேஷன். அண்ட் சிஸ்டம்ஸ்ங்கிறது வந்து த டெவலப்மெண்ட் ஆஃப் டெய்லி டாஸ்க் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டீம்ஸ் டு எக்ஸிக்யூட் த கோல் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இன் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் மேனர். ஸோ எந்த அளவுக்கு ப்ராப்பராக அந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து கேரி அவுட் ஆகுறதுக்கு வந்து அவங்க என்ன நடைமுறைகள் வச்சிருக்காங்களோ அதுதான் வந்து சிஸ்டம்ஸ். அண்ட் சாஃப்ட் எலிமெண்ட்ஸ், as I already told, they're very difficult to define and they're more governed by the culture. So இது வந்து intangible and இதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், and it is more of part of the company's culture-னு சொல்லலாம். So shared values வந்து the core values which gets reflected within the organizational culture or influences the code of ethics of the management. And again style, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லீடர்ஷிப் ஸ்டைல். ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் how much talent pool an ஆர்கனைசேஷன் பொசஸஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டாஃப்ங்கிறது. அண்ட் ஸ்கில்ஸ், எந்த அளவுக்கு ஸ்கில் செட்டோட அந்த டேலண்ட் பூல் இருக்காங்க, அண்ட் தட் டிஃபைன்ஸ் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ while the McKinsey 7S model, of course, ஒரு ஒரு ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக இருந்தால் கூட தெர் ஆர் லிமிட்டேஷன்ஸ். அது என்னலாம் அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் இட் இக்னோர்ஸ் த எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட். ஸோ இன்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம், பட் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் விச் இஸ் மச் மோர் க்ரூஷியல், அதை நம்ம பார்க்கறது கிடையாது. அண்ட் செகண்ட்லி, the model does not clearly explain the concept of organizational effectiveness or performance. ஸோ எந்த ஒரு அளவுகோலோ அது கொடுக்கறது இல்லை ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் எஃபெக்டிவ்னஸை பார்க்கறதுக்கு. இது தெர் இஸ் நோ மெஷரிங் ஆஸ்பெக்ட் எதுவுமே இதில் இல்லை. And number three, the model is considered to be more static and less flexible for decision making. இதை வச்சு இந்த டூல் வச்சு decision making எதுவுமே எடுக்க முடியாது. It is generally criticized for missing out the real gaps in conceptualization and execution of strategy. So there is a gap between right from the concept of the strategy to execution. There's a gap. ஸோ இந்த மாடல் வந்து இட்ஸ் ஜஸ்ட் டூல் டு அனலைஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸை தவிர்த்து அதில் வந்து நம்ம இன் அ வைடர் ஆஸ்பெக்ட் நம்ம இந்த 7S மாடல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த லிமிட்டேஷன்ஸ். நவ் கமிங் டு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இஸ் அ பிளேஸ் வேர் ஐடியாஸ் filter up as well as down, where the merit of ideas carries more weight than their source, and where participation and shared objectives are value more than executive order. ஸோ ஐடியாஸ் வந்து ஒரு பக்கமா ஃப்ளோவா இல்லாம மேல இருந்து டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்தும் கீழே லோவர் லெவல் எம்ப்ளாயிஸ் கிட்டயும் ஃப்ளோ ஆகணும், கீழே இருந்தும் மேலே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகணும். அண்ட் எங்கேருந்து வருதுங்கிறது முக்கியம் கிடையாது, பட் வாட் இஸ் த ஐடியா, அந்த ஐடியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அண்ட் வேர் யுவர் பார்ட்டிசிபேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டண்ட். எல்லாரோட இன்க்ளூசிவாக அது இருக்கிறது வந்து இஸ் ஐடியல் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும் அப்படின்னா, organization is nothing but structure is nothing but who reports to whom and who does what and where is the work done. இந்த மாதிரி questions ஆன்சர் பண்றது தான் வந்து organizational structure. And changes in corporate strategy often requires changes in the way an organization is structured. uh, that is true because நம் ஒரு see when a company is small, அதுக்கு ஒரு விதமான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். பட் when the company grows, the divisions கூடுது, ப்ராடக்ட் லைன்ஸ் கூடுது, அண்ட் ஜாகிரபிக்கல் வைஸ் when the company is expanding, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கேற்ற அகாமடேட் பண்ணுற மாதிரி we have to make changes. For example, objectives and policies established under a geographic organizational structure are couched in geographic terms. See, sometimes என்ன ஆகும்னா based on the geographical locations structure வந்து இருக்கும். And sometimes எப்படின்னா based on the products
ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் I'll tell you some examples. இப்ப take an example of Europe based Unilever. So initially வந்து Unilever they manufacture Dove soap, இந்த Hellman's mayonnaise இதெல்லாம் பண்ற கம்பெனி. ஸோ இனிஷியலி தே ஹேட் டூ ஹெட் குவார்ட்டர்ஸ். ஒன்று வந்து நெதர்லாண்டில் அண்ட் இன்னொன்று வந்து இங்கிலாண்டில். பட் லேட்டர் ஆன் வென் தே ஃபவுண்ட் தட் இது ரொம்ப கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குது, ரெண்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் ரெண்டு சிஇஓஸ் அப்படி இருக்கும்போது ரொம்ப கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது தே மேட் சேஞ்சஸ் இன் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேட் இன் டு ஒன் சிஇஓ. அதே மாதிரி தே made a organizational structure based on geography. மூணு ரீஜன்ஸாக பிரிச்சாங்க, லைக் யூரோப், அமெரிக்கா அண்ட் ஏஷியா ஆஃப்ரிக்கா. அது ஒரு செக்மெண்ட்டா. ஸோ சம்டைம்ஸ் as I already told, companies they do organizational structure based on the geography. இப்போ ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ கேன் டேக் சோனி. இப்போ சோனி வந்து they have different divisions. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the PlayStation is managed by a different set of people, and their consumer products like உங்களோட ஹோம் தியேட்டர், எல்சிடி ஸ்க்ரீன்ஸ், ப்ளூரே பிளேயர்ஸ், வாக்மேன், அதெல்லாமே கம்ஸ் அண்டர் சோனி எலக்ட்ரானிக்ஸ். அதே மாதிரி இஃப் யூ டேக் சோனி பிக்சர்ஸ் எடுத்தா மூவிஸ் எல்லாமே வந்து சோனி பிக்சர்ஸ், தட் கம்ஸ் அண்டர் சோனி என்டர்டைன்மெண்ட். ஸோ அந்த மாதிரி when this is based on the structure is based on the products. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் based on their requirement they have a different set of structures. So the second major reason why changes in strategy often requires changes in structure is that structure dictates how resources will be allocated to achieve strategic objective. See, at the end of the day we have to achieve our objective. அப்போ அதுக்கு என்ன மாதிரி ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து டிட்டர்மைன் பண்ணும். If an organization structure is based on customer groups, then resources will be allocated in that manner. அப்போ அதுக்கேற்ற மாதிரி resources allocation நடக்கும். I'll tell you one example. There are companies like telecom companiesல வந்து they have an organizational structure based on customer groups. For example, like இப்போ ஹோம்ல இருக்க கன்சியூமர்ஸ்க்கு they have a residential customers they have a different organizational structure, and for SMEs it is different, and for corporate businesses it is different. So அந்த மாதிரி there are telecom companies which they have organizational structure based on customer groups. ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு மாதிரி, எஸ்எம்இஸ்க்கு ஒரு மாதிரி, அண்ட் கார்ப்பரேட் பிஸ்னஸஸ் டிவிஷனை பார்க்கறதுக்கு அதுக்கு தனியாக they have a different structure. Okay. So, according to Chandler, changes in strategy leads to changes in organizational structure. So, of course, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்றினா ஸ்ட்ரக்சரையும் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரையும் மாற்றுறதுக்கான சூழல்கள் ஏற்படும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஷுட் பி டிசைன்ட் ஆர் ரீடிசைன் டு ஃபெசிலிட்டேட் அ ஸ்ட்ராட்டஜிக் பர்சியூட் ஆஃப் அ ஃபர்ம், அண்ட் தேர்ஃபோர் ஸ்ட்ரக்சர் ஷுட் அலோவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டிசைன் பண்ணும்போது அதுக்கு உண்டான மாற்றங்கள் வந்து ஸ்ட்ரக்சரில் ஏற்படுத்தி ஆகிற மாதிரி சூழல் தான் வரும். ஸோ அதனால நம்ம ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் டு அகாமடேட் தட் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வாட் இஸ் அப்ரோப்ரியேட் ஃபார் ஒன் ஆர்கனைசேஷன்? அஃப்கோர்ஸ் அகேன் நான் இப்போ நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். சோனி எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன், யூனிலிவர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இது வந்து பேஸ்ட் அப்பான் தேர் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு பொருந்துறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், கன்சியூமர் குட்ஸ் கம்பெனிஸ் டென் டு எமுலேட் த டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் பை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ கன்சியூமர் குட்ஸ் எடுத்தால் they have a divisional structure based on their product. For soap they have a different and for detergents they'll have a different. So based on the product they have a different organizational structure in case of consumer goods company. இதே இது வந்து ஸ்மால் ஃபர்ம்ஸ் எடுத்தா they will have a functional structure which is centralized. இப்போ ஃபங்க்ஷனல்னா என்ன, ஆர்என்டி இருக்கும், ஒரு அக்கௌண்ட்ஸ் டீம் இருக்கும், ஒரு ஹெச்ஆர் டீம் இருக்கும். அதுதான் ஃபங்க்ஷனல். பிகாஸ் ஈச் இப்போ அக்கௌண்ட்ஸ் டீம் will do accounting and HR will do recruitment. So each departments they have a different function to perform. அதுதான் வந்து functional structure.
And சின்ன firms வந்து they'll have a functional structure which is centralized. Centralized there will be a top person who will be instructing, who will have the authority, and அவர் வந்து கீழ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாரு and கீழ எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதே இது மீடியம் சைஸ் போனா it will be based on the divisionally structured இருக்கும், which is decentralized. Divisionsனா they'll have different ப்ராடக்ட் டிவிஷன்ஸ் இருக்கலாம். இப்ப மிட் லெவல் ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்ப பேஸ்ட் ஆன் their ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் திட் இஸ் டீசென்ட்ரலைஸ்ங்கிறது அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான டெசிஷன்ஸ் அந்தந்த ஏன்னோ ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறவங்க டெசிஷன் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதே இது லார்ஜர் ஃபார்ம்ஸ் போனா தே கோ ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் ஆர் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து அதில் எலாபரேட்டட் வென் அந்த டாபிக் பார்க்கும்போது எலாபரேட்டா பார்ப்போம் எஸ்பியூஸ்னா என்னன்னு. ஸோ அப்போ வென் லார்ஜர் ஃபார்ம்ஸ் டே ரிலையன்ஸ் ஆர் ஐடிசி தே கோ ஃபார் எஸ்பியூஸ் ஆர் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். So as I already told, whenever a new strategy is formed, we might need a new administrative சேஞ்ச். பிகாஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆகும். அதனால கம்பெனி ஹேஸ் டு ரீஸ்ட்ரக்சர் த ஆர்கனைசேஷன் அண்ட் அது மூலமா தே கேன் இம்ப்ரூவ் தேர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வென்எவர் அ ஸ்ட்ராட்டஜி இஸ் ஃபார்முலேட்டட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வில் எமர்ஜ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆகும். அப்போ நியூ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலேட் பண்ணணும் அண்ட் அது மூலமா தே கேன் இம்ப்ரூவ் தேர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தே கேன் ஃபீல் தட் இஃப் அ பர்டிகுலர் இட் இஸ் ineffective, அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ineffective ஃபீல் பண்ணலாம்னா whenever there are too many levels of management, ரிப்போர்ட்டிங் hierarchy வந்து ரொம்ப இருக்கு, and when there are too many meetings and too many people are attending it, and அவங்களுக்குள்ள நடக்கிற ப்ராப்ளம்ஸ் இன்டர் டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கே அந்த மீட்டிங் டைம் ஆயிடுது. அண்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அப்போ வென் தேர் ஆர் டூ மெனி அன்அச்சீவ்டு அப்ஜெக்டிவ்ஸ் இப்படிலாம் இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இஸ் ineffective. ஸோ சேஞ்சஸ் இன் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் கேன் ஃபெசிலிட்டேட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் எஃபர்ட்ஸ். கண்டிப்பாக, பிகாஸ் when you make changes in organizational structure, அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ற இது வந்து இட் இம்ப்ரூவ்ஸ். பட் சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஷுட் நாட் பி எக்ஸ்பெக்டட் டு மேக் அ பேட் ஸ்ட்ராட்டஜி குட். பட் நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ராட்டஜி நம்ம நல்லபடியா எக்ஸிக்யூட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம், தட் இஸ் ஃபைன். பட் ஒரு பேட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதை குட்டா மாத்துறதுக்காக நான் சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கும்போது பண்ணக்கூடாது. அதே மாதிரி டு மேக் பேட் மேனேஜஸ் குட் அப்பயும் பண்ணக்கூடாது. ஆர் டு மேக் அ பேட் ப்ராடக்ட் செல். ஸோ இந்த 3 ரீசன்ஸ்க்காக வி ஷுடன்ட் change the structure. So structure can also influence strategy. If a proposed strategy requires massive structural change, it would not be an attractive choice. Of course ஸ்ட்ராட்டஜிக்காக சேஞ்ச் பண்ணலாம் ஸ்ட்ரக்சரை, பட் ரொம்ப எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் ஆப்ஷன். And there are different types of organizational structure: functional, divisional by geographic area, divisional by product, divisional by customer, and divisional process, strategic business unit, and matrix. இது என்ன அப்படிங்கிறத subsequent videosல பார்க்கலாம். Thank you.